படிக்கிறதுன்னு. இப்போ நீங்கள் பார்க்க என்னோட மாநகராட்சி ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே நிறைய பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். கேட்டால் சொல்லும், ஆக்சுவலாக அவங்களுக்கு அந்த ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்குங்க, இந்த இடத்துல உட்காந்து படித்தா நாளைக்கு நானும் ஒரு அதிகாரி ஆகணும். இடத்தை விட என்ன அங்கே பெருமைனா, நான் இப்போ எனக்கு போர் அடிக்குது, படித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு போர் அடிக்குதுன்னா தலை நிமிர்ந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு பியர் ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும். எல்லாரும் படிக்கிறாங்க, நான் ஒன்றும் படிக்கலைன்னா திருப்பி ஐ கோ பேக் டு மை புக். அதனால தான் நீங்கள் ஒரு கூட்டமாக உட்காந்து படித்தா அந்த ப்ரெஷர் உங்களுக்கு ஆக்சுவலாக இட் ஹெல்ப்ஸ். சிலருக்கு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தனியாக படிக்கிறதுனா தனியாக படிக்கலாம். ரெண்டாவது இந்த கம்பெனி யூ கீப். இப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நமக்கு வர கொஸ்டின் ஒன்று தான் இருக்கும், என்ன ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டினாக இருக்கும், பட் அதை விட ஸோ இன்சைட் போய் டெப்த்தில் ஏதாவது சொல்லும், உங்களுக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அந்த பேசிக் கூட தெரியாது. இந்த ஆள் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டாக சொல்லிட்டு இருக்கு. அட்வான்ஸ்டெல்லாம் இந்த சிவில் சர்வீஸ்க்கு தேவையே இல்லை. பேசிக் மேட்டர்ஸ். உங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். ஸோ டென்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்க கூட அதிகமாக பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு பாதி நிம்மதி கிடைக்கும். and you will be able to concentrate in your studies. மூணாவது, பாஸ் ஆன எல்லாரும் சொல்லணும், நான் அப்படி படிச்சிருக்கேன் இப்படி படிச்சிருக்கேன். எல்லாரும் ஒரே மாதிரி தான் படிக்கிறது. ஒன் திங் தட் டிஃபர்ஸ் இஸ் தட் ஃபெய்த். என்னால் முடியும்னு யூ ஷுட் திங்க். இஃப் யூ எனி டே உங்களுக்கு ஒரு டவுட் வருது, இல்லை இதெல்லாம் இவ்வளோ நாளாக நான் படிச்சுட்டு இருக்கு, ஒரு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணோம், இது பண்ணவே முடியாது என்னால், இஃப் யூ கெட் அ தாட், அவ்வளோதான். நீங்கள் தான் உங்களோட ஒரே ஒரு எனிமி. நீங்களே உங்களுக்கு என்ன வாட் இஸ் யுவர் லெவல்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு இவ்வளோ தான் தெரியும். அப்போ அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இவ்வளோ தெரியும், அதனால எனக்கு பாஸ் ஆகவே முடியாதுன்னு சொல்லி யூ ஷுட் நாட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். ஸோ ஹேவ் ஃபேத் இன் யுவர் செல்ஃப். தேர்ட் திங் இஸ் டைம். நீங்கள் ஃபுல் 24 ஹவர்ஸும் படித்தா பாஸ் ஆகும், அதெல்லாம் சும்மா சொல்கிறது. தூக்கம் தேவை. என்ன சொன்னாலும் யூ ஆர் ஆல் ஹியூமன்ஸ், அப்படி தானே? ஸோ யூ நீட் ரெஸ்ட். யுவர் பாடி நீட்ஸ் ரெஸ்ட். பாடி ரெஸ்ட் பண்ணும்போதும் ஆக்சுவலாக அந்த பிரெயின் ஒர்க்ஸ். ஸோ இட் இஸ் ஓகே, நீங்கள் முடிச்சிருக்கிற டைம் இல்லை, ப்ராப்பராக உட்காந்து படிங்க. அண்ட் தென் வாட் எவர் இட்ஸ் யுவர் ரெஸ்டிங் டைம் யூ டூ இட். அது மட்டும் இல்லை, யூ ஷுட் ஹேவ் சம் என்ன சொல்கிறது, பொழுதுபோக்குக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஜஸ்ட் படித்த மட்டும் இஸ் நாட் குட். நான் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னா, ஆக்சுவலி நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஐ காட் IRSIT. ஐ வில் டெல் யூ வாட் ஐ டிட். நான் காலையில் 10 மணிக்கு தான் போவோம். 10 மணிக்கு போய் ஐ வில் சிட் அண்ட் ஸ்டடி. அதுக்கப்புறம் ஐ வில் டேக் அ பிரேக் லஞ்சுக்காக. அப்புறம் நடுவில் ஒரு டீ பிரேக் இருக்கும். அந்த டைமில் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். 6 மணிக்கு ஐ கோ பேக் ஹோம். சண்டே நான் படிக்கவே போகவே மாட்டோம். நான் அப்படியே பீச்சுக்கு போவோம். அப்புறம் ஏதாவது ஒரு மியூசியமா எங்கேயாவது போய் கொஞ்சம் நேரம் உட்காரும். மீதி 6 days ஐ வில் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இந்த சிலர் பார்த்தா 6 மணிக்கே எழுந்திரிச்சு வந்து உட்காந்து படிக்கும். நைட்டு லைட்டே இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே உட்காந்து படிக்கும். அதெல்லாம் லாஸ்ட். அப்புறம் யுவர் ஐஸ் வில் நாட் ஒர்க். ஸோ வாட் எவர் ஹவர்ஸ் யூ புட் இன் வித் ஆல் யுவர் எஃபர்ட், யூ வில் ஆல் பாஸ். அது லாஸ்ட் திங் தட் யூ டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் IAS இஸ் நாட் த ஒன்லி ஜாப் இன் த வேர்ல்டு. எல்லா வேலைக்கும் அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா IAS ஆஃபீஸர் போய் யூ கேனாட் ஷோ. யூ நீட் அ டாக்டர், யூ நீட் என்ஜினியர்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டுறதுக்கு நல்லா AC இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். யூ நீட் அன் எலக்ட்ரிக்கல் பர்சன். ஸோ எவ்ரி திங் இஸ் அ நீடட் திங். நீங்கள் ஜஸ்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் and everything will happen for your own good. Thank you for this opportunity. Thank you so much.